சிவானந்த ஆசிரமம் மற்றும் தெய்வீக வாழ்க்கை சங்கம் வியத்தகு முறையில் வளர்ச்சியடைந்தன. ஆனால் குருதேவர் அவற்றிற்கும் தமக்கும் எவ்வித பற்றோ பாசமோ கொள்ளாது இருந்தார். இப்பொழுதே இங்குள்ள எல்லோரும் என்னை விட்டு போய்விடினும் கூட இங்குள்ள சத்திரத்திலோ அல்லது ஏதாவது வீடுகளிலோ நான் பிச்சையேற்று உண்பேன். என்னிடம் வரும் சில நோயாளிகளுக்கு என்னால் ஆன சிகிச்சை செய்வேன். எனது பக்தர் எவராவது அச்சிட விரும்பினால் எனது கட்டுரைகள் சிலவற்றை அவரிடம் கொடுப்பேன். மீதி நேரமெல்லாம் தீவிர சாதனையில் ஈடுபடுவேன். மாதம் 200 அல்லது 300 ரூபாய் வந்தால் கூட போதும். நன்கு உழைக்கும் 1-2 சாதகர்களை வைத்துக்கொண்டு இத்தனை காரியங்களையும் சிறிய அளவில் செய்து வருவேன். லட்சம் அல்லது கோடிக்கணக்கில் பணம் வந்தால் மேன்மேலும் ஸ்தாபனத்தை விருத்தி செய்யவும் தயங்க மாட்டேன். எந்த நிலைக்கும் நான் தயார். எனவே எப்பொழுதும் நான் அமைதியுடன் இருக்கிறேன். நீங்களும் பொருள்களிடம் பற்றற்று இருக்க முயல வேண்டும் என்று குருதேவர் தமது பற்றற்ற உயர்ந்த நிலையை ஒரு சிறிது பக்தர்களுக்கு சுட்டிக்காட்டினார்.